அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவி மடுப்போம் கட்டுப்படுவோம். இன்ஷா அல்லாஹ். தனக்கு விருப்பமானதை தர்மம் செய்தல். அரபிய பாலைவன பிரதேசத்திலே பசுமையான பேரிச்சம் பழம் தோட்டத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்தமாக பெற்றிருந்தார்கள். இத்தகைய மனதை கவருகின்ற நிலையான சொத்தின் படைத்தவனின் பாதையில் தர்மமாக தருவதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வந்தார்கள். ஏனெனில் விருப்பமானதை செலவிடுங்கள் என்ற இரட்சகனின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் அவர்களுடைய முதன்மையாக நோக்கமாக இருந்தது. மதீனா முஸ்லிம்களான அன்சாரிகளிலேயே அபூ தல்ஹா சைத் பின் சால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான பேரிச்சம் தோட்டங்கள் உடையவராய் இருந்தார்கள். மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு எதிரே இருந்த பீருஹா அல்லது பைருஹா எனும் தோட்டம் தம் சொத்துக்களிலேயே அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அதிலுள்ள நல்ல சுவையான நீரை பருகும் வழக்கமுடையவராக இருந்தார்கள். நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து தானம் செய்யாதவரை ஒருபோதும் நீங்கள் நிறைவான பலனை அடைய மாட்டீர்கள் எனும் அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 92வது இறைவசனம் அருளப்பட்ட போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் விரும்புகிறவற்றிலிருந்து தானம் செய்யாதவரை ஒருபோதும் நீங்கள் நிறைவான பலனை அடைய மாட்டீர்கள் என அல்லாஹ் கூறுகிறான். என் சொத்துக்களில் எனக்கு மிகவும் விருப்பமானது பீருஹா எனும் இந்த தோட்டமே. இனிமேல் அது அல்லாஹ்வுக்காக நான் வழங்கும் தர்மமாகும். இதற்கான நன்மையையும் மறுமையில் எனக்குரிய சேமிப்பாக இது இருப்பதை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன். ஆகவே அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தாங்களுக்கு காட்டியுள்ள வழியில் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 4554. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.